நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 18. 1000 கவசங்களால் காக்கப்பட்ட பெரு விளைவு கொண்ட ஓர் அசுரன் இருந்தான். அவன் பெயர் தம்போத்பவன். அவனை சகசர கவசன் என்று கவிஞர்கள் பாடினர். விண்ணை தொட்ட தம்பகிரி என்னும் மலைநகரை ஆண்ட தம்பன் என்னும் அசுரனின் மைந்தன். மண்ணிலும் விண்ணிலும் தனக்கு நிகரென எவருமில்லை என்று தருக்கி இருந்த தம்பாசுரன் தம்பகிரியின் அரண்மனை வளாகத்தின் நடுவே அமைந்த பெருவேள்வி கூடத்தில் ஏரி குளம் அமைத்து மழையென நெய் பெய்து மானுடம் அறிந்த அன்னங்கள் அனைத்தையும் அவியெனச் சொரிந்து வேள்வி நிறைவு செய்தான். 1008 மாவைதிகர் ஆற்ற 108 நாள் நீண்டமைந்த அவ்வேள்வியில் 8 திசை காவலர்களையும் 7 ஆளுலக தெய்வங்களையும் 7 விண்ணுலக தேவர்களையும் மகிழ்வித்தனர். அணுக முடியா பேராற்றல் கொண்ட தெய்வம் எதுவோ அது இங்கு எழுக என்றான் தம்பன். அசுரர்க்கரசே, அணுகவியலாதவன் என்றால் சூரியனே. அவன் தானன்று பிறரில்லா பாதை கொண்டவன். அவனே கலைக்கவியலா தனிமையும் கொண்டவன் என்றனர் வைதிகர். அவன் என் வேள்வி மரத்தில் எழுக என்றான் தம்பன். வைதிகர் சூரியனுக்குரிய வேத மந்திரங்களை முழக்கினர். 12வது நாள் வேள்வி மரம் பற்றி எரிய செஞ்சுடர் விட்டு தோன்றிய சூரியனிடம், உனக்கு நிகரான பேராற்றல் கொண்ட மைந்தன் எனக்கு வேண்டும் என்றான் தம்பன். என் ஆற்றல் என்பது ஒவ்வொரு கணமும் நின்றெறியும் என் நெருப்பே என்றான் சூரியன். அவ்வெறியாலான மைந்தனை எனக்கு அருள்க என்றான் தம்பன். எரிதல் என்பது ஆற்றல். அவ்வாற்றல் கொண்டவனுக்கு இன்பமென ஒன்றில்லை என்றான் சூரியன். ஆற்றல் உள்ள மைந்தன் போதும் எனக்கு. அவன் என் உருவாக எழுந்து இப்புவியையும் அவ்விசும்பையும் ஆள வேண்டும் என்றான் தம்பன். அவ்வண்ணமே ஆகுக என்றுரைத்த சூரியன் மறைந்தான். வென்றேன் என்று மேலும் தருக்கிய தம்பன் தன் மனைவி சுரை கருவுற்ற போது விண்ணக தேவர்களையும் வென்றதாக எண்ணி பெருமகிழ்வடைந்தான். தம்பகிரியில் நாளும் உண்டாட்டும் நீத்தோரூட்டும் நிகழ்ந்தன. சுரை கருவுற்றமை காண உளக்குறிகளையும் உடல் குறிகளையும் அடைந்தாள். ஆனால் அவள் வயிறு பெருக்கவில்லை. மருத்துவச்சிகள் அவளை நன்கு ஆராய்ந்து அவள் வயிற்றில் கரு வளர்வதை உறுதி செய்தனர். மிகச் சிறிய குழவி அரசே என்றாள் முது மருத்துவச்சி. சிறிய உடல் கொண்டது, ஆனால் உயிருடன் அசைகிறது. தம்பன் சினத்துடன், வெற்பசைக்கும் பெருந்தோள் கொண்டவன் நான். சூரியனை வரவழைத்து வரம் பெற்றவன். எனக்கு பிறக்கும் மைந்தன் சிற்றுரு கொண்டிருக்க மாட்டான் என்றான். ஆனால் என்று அவர்கள் சொல்லத் தொடங்க, விண்முட்டும் பேருடலானவன் நான் அறிவேன் என்றான் தம்பன். அது உங்கள் ஆணவம் அரசே என்றார் முது நிமித்திகர் கும்பர். ஆம், என் ஆணவம் என் குலமளவுக்கே பெரியது. என் தவம் போல் விண்முட்டுவது என்றான் தம்பன். கரு முதிர்ந்தபடியே இருந்தாலும் அரசியின் இடை பெருக்கவில்லை. 12 மாதம் அவள் வயிறு சுமந்தாள். ஆணி மாதம் இணையருக்குரிய நன்னாளில் முதற் கதிர் எழும் பொழுதில் ஒரு மைந்தனை பெற்றாள். கருவறைக்குள் பேற்றின் அரை மயக்கில் கிடந்த சுரை, இன்னும் எத்தனை நேரம், வலி எழவே இல்லையே என்றாள். அவள் உடலுக்கு கீழே குனிந்து நின்றிருந்த மருத்துவச்சி, அரசி, மைந்தன் பிறந்து விட்டான் என்றாள். மைந்தனா? எங்கே? ஏன் அவன் அழவில்லை என்றாள் சுரை. மருத்துவச்சி ஒன்றும் சொல்லாமல் குனிந்தாள். சுரை, மைந்தன் எங்கே? என் மைந்தன் எங்கே என்று பதற்றத்துடன் கூவினாள். வயிற்றாட்டி நடுங்கும் கைகளில் அக்குழவியை எடுத்து காட்டினாள். அது அவள் உள்ளங்கை அளவே இருந்தது. அவள் சுட்டு விரலை விட சிறிய கைகளை நெஞ்சோடு சேர்த்து விதைக்குள் அமைந்த முளை போல சுருண்டிருந்தது. சுரை ஒரு கணம் குளிர்ந்து உறைந்த பின் உடல் துடிக்க எழுந்து வயிற்றாட்டியின் கையை தன் காலால் தட்டினாள். கீழே விழுந்த குழவி மெல்ல முனகி உடலை நெளித்தது. புழு, இது அசுரன் அல்ல, புழு என்று அவள் கை நீட்டி கூச்சலிட்டாள். இதை இனி ஒரு முறை நான் பார்க்கலாகாது. தெய்வங்கள் மேல் ஆணை, இது என் விழிகளுக்கு முன் இன்னொரு முறை வரலாகாது. மருத்துவச்சி, அரசி, முழு வளர்ச்சி அடையாத குழவிகள் பிறப்பது எங்கும் உள்ளதே. அன்னை முலை ஊட்டாவிடில் இச்சிற்றுயிர் இப்போதே இறக்கும் என்றாள். இல்லை, இதை என் கையாலும் தொடேன். கொண்டு சென்று காட்டில் வீசுங்கள் என்றாள். குழவியை கையில் வைத்தபடி, குறையுடல் மகவு, அது வளர்வதற்கான அனல் உங்களுக்குள் இருந்தே வரவேண்டும் அரசி என்றாள் மருத்துவச்சி. கொண்டு போ
என்று பித்தெழுந்த கண்களுடன் கூவியபடி அதை மீண்டும் அடிக்க எழுந்தாள் சுரை. மருத்துவச்சி விலகி கொண்டாள். பேற்றறைக்கு வெளியே காத்திருந்த தம்பன் குழவியை கண்டதும் திகைத்து பின்னடைந்தான். என்ன இது என்று நடுங்கும் குரலில் கேட்டான். மருத்துவச்சி தலை குனிந்தாள். அமைச்சரே, என்ன இது? இதுவா சூரியனிடமிருந்து நான் பெற்ற நற்கொடை என்றான். அமைச்சர் சூத்தர், அரசே, நாம் பெரும் ஊழ்கொடைகள் அனைத்திலிருந்தும் நம் ஆணவமும் பழியும் கழிக்கப்படுகிறது என்று அறிக. உங்களுக்கு எஞ்சியது இவ்வளவே என்றார். அதை நோக்கிய போது தம்பன் கைகள் தளர்ந்தன. என்னால் இதை நோக்க முடியவில்லை அமைச்சரே. இன்னொரு முறை இதை நோக்கினால் நான் வாளை உருவி என் கழுத்தை வெட்டி கொள்வேன் என்ற பின் திரும்பி ஓடினான். தன் அறைக்குள் சென்று கதவுகளை மூடிக்கொண்டு இருளில் உடல் குவித்து அமர்ந்தான். கதவை தட்டிய நிமித்திகர், அரசே, இது தெய்வங்கள் உங்களுக்கு அருளிய நற்தருணம். உங்கள் தோளை அழுத்து மாணவத்தை உதறிவிட்டு வெளியே வருக, அதன் விடுதலையை அடைக என்றார். விலகிச் செல்லுங்கள் என்று தம்பன் கூச்சலிட்டான். இன்னொரு சொல் என் செவியில் விழுந்தால் உங்கள் தலை கொய்ய எழுவேன். மருத்துவச்சி அக்குழவியை செவிலியர் அறைக்கு கொண்டு சென்று இளஞ்சூடான செங்குழம்பு தைலத்திற்குள் போட்டு காப்பாற்றினாள். மூத்த அரசு மருத்துவர் காஞ்சனர் அதன் உதடுகளை சுட்டு விரலால் மெல்ல தொட்ட போது அது சிறகு முளைக்காத குஞ்சு போல் வாய் நீட்டி எழுந்தது. உள்ளே அனல் உள்ளது. மூண்டெழுவதற்கான உயிரின் விசை அது. அது இறக்காது என்றார். அதற்கு முலையூட்ட செவிலியர் அமர்த்தப்பட்டனர். அக்குழவியின் பெரும் பசி அவர்களை திகைக்கச் செய்தது. அட்டே என்று அவர்கள் அதை அழைத்தனர். சற்று சிந்தை மாறி அமர்ந்திருந்தால் குருதியையே உறிஞ்சிவிடும் என்றாள் முலைச்செவிலி. முதல் நாள் முலையூட்டி அன்னை மறுநாள் போதாமலானாள். ஒவ்வொரு நாளும் முலையூட்டும் அன்னையர் பெருகி வந்தனர். விழித்திருக்கும் நேரமெல்லாம் அதற்கு எவரோ முலையூட்டி கொண்டே இருந்தனர். அதை தந்தை பேணவில்லை. அன்னை அது உயிர் வாழ்வதையே அறியவில்லை. பெயரிடுதலோ அரைமணி சூட்டலோ ஐம்படைத்தாலி பூட்டலோ அதற்கு நிகழவில்லை. அவர்கள் அவனை மறக்க விழைந்தனர். எனவே எளிதில் மறந்தனர். 30 நாளில் குழவி எண்ணெய் களம் விட்டு வளர்ந்து வெளிவந்தது. 60 நாளில் மார்பை கைகளால் அரைந்து கூகை போல் ஒளி எழுப்பி பால் கோரியது. முலைப்பால் போதாமல் அதற்கு பசும்பால் ஊட்டினர். பின்னர் யானைப்பால் ஊட்டப்பட்டது. 6 மாதத்திலேயே ஊன் உண்ணத் தொடங்கியது. 1 வயதில் எழுந்து வெளியே சென்று கற்களை கொண்டு ஏவலரையும் விலங்குகளையும் தாக்கியது. அருகே செல்பவர்களை கூறிய பற்களால் கடித்தது. அதன் குரல் சிம்ம குரலையின் உருமல் போல் இருந்தது. 2 வயதில் மரங்களில் ஏறி சிற்றுயிர்களை தானாகவே வேட்டையாடி உண்டது. 8 வயதில் அவன் அரண்மனையில் இருப்பதே அரிதாயிற்று. பின்னர் அவன் முற்றிலும் மறைந்து போனான். அசுரர்களின் இளவேனில் விழா குன்றை சுற்றி ஓடிய கிருஷ்ணவாகா என்னும் ஆற்றின் கரையில் நிகழ்ந்தது. 108 அசுரகுடியினரும் கூடி அங்கே ஊனுண்டு மதுவருந்தி காமம் கொண்டாடினர். கதைகள் சொல்லப்பட்டன. ஆடலும் பாடலும் நிகழ்ந்தன. நீச்சல் முந்துகையும் புறவி கடத்தலும் நடந்தன. மல்லர்கள் தோள் கோத்தனர். கதை கொண்டு களி போரிட்டனர். அசுரகுடிகளில் தம்பன் பெரும் தோள்வலன் என்று அறியப்பட்டான். மேலாடை நீக்கி தோளாடை இடை சுற்றி அவன் கைகளை விரித்து நின்றிருக்கையில் தனித்து பொருத அசுரர்களில் எவரும் துணிவதில்லை. ஒரே நேரத்தில் எண்மரை எதிர்கொள்ள அவனால் முடியும் என்பது அனைவரும் அறிந்திருந்தது. அந்த இளவேனில் விழவில் 12 பெருமல்லர்களை அவன் தன்னுடன் பொருத அறை கூவினான். அவர்கள் தோள் தட்டி தொடையறைந்து போர்க்கூச்சலுடன் அவனுக்கு எதிர்கொடுத்தனர். தசைகளோடு தசைகள் முயங்கி மூச்சுக்கள் இறுகி நரம்பு வேர்பின்னல்கள் புடைக்க அவர்கள் பொருதினர். உச்ச கணத்தில் தம்பன் அவர்களை தூக்கி வீசினான். 3 விழுந்து கழுத்துடைந்து இறந்தனர். 4 கைகள் முறிந்தன. 2 முதுகெலும்பு ஒடிய அலறி மண்ணுடன் சேர்ந்தனர். கால்கள் ஒடிந்த பிறர் உருண்டு எழுந்து விலகி ஓடினர். தன்னை சூழ்ந்து துடித்து கிடந்த உடல்கள் நடுவே கை தூக்கி நின்று பேருடல் தசைகள் அதிர தம்பன் பிளிரினான். அவனுக்கு எதிர் நிற்க எவரும் இருக்கவில்லை. அசுரகுடியினர் 108 தலைவன் அவனே என்பது உறுதியாகியது. எவரும் உண்டா? இனி எவரேனும் உண்டா என்று அவன் அறை கூவியபடி ஆடைக்கூவை நோக்கி சென்றபோது காட்டு விலங்கின் ஊளையுடன் அவனை விட பேருடல் கொண்ட இளைஞன் ஒருவன் களத்திற்குள் நுழைந்தான். அவனை எவரும் அடையாளம் காணவில்லை. யார் நீ என்று தம்பன் கேட்டான். நான் அசுரன். அதை என்னை பார்த்தாலே உணர முடியும். பிரிதெதற்கு என்றான் தம்போத்பவன்.
உன்னை இக்களத்திலேயே கொன்ற அசுரகுடியின் அரசனாகும் பொருட்டு வந்துள்ளேன். பெரும் சினம் கொண்ட தம்பன் தன் தோள்களை தட்டி வெடிப்பொலி எழுப்பியபடி பிளிரினான். வா வா என்று அழைத்தான். இரு உடல்களும் ஒன்றை ஒன்று சுற்றி வந்தன. தசைகள் தசைகளை நோக்கின. பின் ஒரு பெருங்கணத்தில் இரு உடல்களும் மோதி அதிர்ந்தன. துடித்தும் துள்ளியும் உறைந்தும் உருமியும் மூச்சொலித்தும் பிணைந்து போரிட்டன. தம்பனின் கைகளை விலக்கி வளைத்து அவனை தூக்கி மண்ணில் அறைந்த தம்போத்பவன் அவன் நெஞ்சில் ஊங்கி உதைத்து விலாவெலும்புகளை உடைத்தான். நெஞ்ச கொலை சிதைந்து வாயிலும் மூக்கிலும் குருதி குமிழிகள் வெடித்து எழ உடல் உதறி தம்பன் உயிர் துறந்தான். இரு கைகளையும் தூக்கி பிளிரி நின்ற தம்போத்பவனை கண்ட தம்பன் இறுதி கணத்தில் அவன் யாரென்று அறிந்தான். சூழ்ந்து நின்றிருந்த அசுரகுடியினர் கைகளை தூக்கி உவகை குரல் எழுப்பி நடமிட்டனர். அவன் மேல் அரிசியும் மலரும் தூவி வாழ்த்தொலி எழுப்பினர். அவர்களின் நடுவே பீடத்தில் முடி சூடி அமர்ந்திருந்த சுரை நினைவிழந்து விழுந்தாள். மகளிர் மாளிகையில் விழித்தெழுந்ததும், என் மகன், என் மகன் அவன், அவனை காண விழைகிறேன் என்று கண்ணீர் விட்டு கதறினாள். ஆனால் தம்போத்பவன் அவளை பார்க்க மறுத்துவிட்டான். அவன் ஆணைப்படி சுரை மறுநாளே கூண்டு வண்டியில் கிருஷ்ணவாகாவின் தோற்றுவாயிலில் இருந்த தப்தம் என்னும் சோலைக்கு அனுப்பப்பட்டாள். அங்கேயே அவள் வாழ்ந்து மறைய வேண்டும் என்று ஆணையிட்டான் அவள் மைந்தன். தம்பகிரியின் அரசனாகவும் அசுரகுடிகளின் முதல்வனாகவும் தம்போத்பவன் முடிசூடி கொண்டான். சூழ்ந்திருந்த அனைத்து நிலங்களையும் வென்றான். ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு வெற்றி செய்தி தன்னை வந்தடைய வேண்டும் என அவன் ஆணையிட்டிருந்தான். ஒரு நாள் அவன் அவைக்கு விண்ணுலாவியாகிய நாரதர் வந்தார். 7 உலகச் செய்திகளையும் சொன்னார். அன்று வந்த வெற்றி செய்தியை படைத்தலைவன் சொன்னபோது தம்போத்பவனின் அவை வாழ்த்தொலிகளால் எழுந்தமைந்தது. அமைதியாக அமர்ந்திருந்த நாரதரை கண்ட தம்போத்பவன், நாரதரே, தாங்கள் மட்டும் அமைதியாக இருப்பது ஏன் என்றான். அரசே, ஒவ்வொரு வெற்றியும் இன்றியமையாத தோல்வியை நோக்கி செல்கிறது என்று அறிந்தவன் உவகை கொள்ள என்ன உள்ளது என்றார் நாரதர் சினத்துடன். என்ன சொல்கிறீர் என்றான் தம்போத்பவன். ஒரு வெற்றிக்கு பின் நாம் மேலும் பெரிய எதிரியையே நாடுகிறோம். அப்பயணத்தில் நாம் நம்மால் வெல்ல முடியாத எதிரியை நெருங்குகிறோம் என்றார் நாரதர். ஆகவே அறிவுடையோன் வெற்றிகளை விரைந்து கொள்ள மாட்டான். என்னை வெல்ல இப்புவியில் எவர், அவ்விண்ணில் எவர் என்றான் தம்போத்பவன். நாரதர், எவரென்று நான் அறியேன். அவனை தேடியே நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றார். என்னை வெல்லும் எவனும் இல்லை. இருந்தால் அவனை நான் வெல்ல வேண்டும் என்பதே இல்லை. அவன் இருக்கிறான் என்பதே என்னை அமைதியற்றவனாக்கும் என்றான் தம்போத்பவன். ஆனால் அன்றிரவு தனிமையில் அவன் அறிந்தான் நாரதர் சொன்னதன் பொருளை. காலையிலேயே கிளம்பி கிருஷ்ணவாகாவின் ஊற்றுமுகத்தை அடைந்தான். கிருஷ்ணசூசி என்னும் அம்மலை உச்சியில் நின்று சூரியனை எண்ணி தவம் செய்தான். கொண்டுள்ள அனைத்தையும் இழந்து செய்யும் தவம் தியாஜ்யம் எனப்படும். கொண்டவை அனைத்தையும் பெருக்கி பெருக்கி செய்யப்படும் தவம் கிரஸ்தம் எனப்படும். தன் ஆணவத்தை பெருக்கி அதன் மேல் ஏறி நின்ற தம்போத்பவன் சூரியன் செல்லும் பாதையை 2 கைகளாலும் மறித்தான். எனக்கு அருள்க, அன்றி நான் வழிவிட்டு செல்ல மாட்டேன் என்றான் தம்போத்பவன். நீ என் மைந்தன், உன்னை நான் கொல்ல முடியாது என்று சூரியன் சொன்னான். சொல், நீ வேண்டுவதென்ன? தம்போத்பவன் வெல்லப்பட முடியாமை என்றான். முழு முதல் என அமைந்த அது அன்று எதுவும் வெல்லப்படக்கூடியதே. ஏனென்றால் அது மட்டுமே பிரிதொன்றில்லாமையின் வெளியில் அமைந்துள்ளது என்றான் சூரியன். வேறு ஒரு வரம் கேள், அளிக்கிறேன். எனக்கு 1000 செம்மணி கவசங்கள் வேண்டும் என்றான் தம்போத்பவன். கொல்லாமை பேணி படைக்கலம் எடுக்கா நெறி கொண்டு 1000 ஆண்டு காலம் தவம் செய்தவன் மட்டுமே என் கவசங்களை உடைக்க வேண்டும். என் கவசங்களில் ஒன்றை உடைப்பவன் அக்கணமே தலையுடைந்து உயிர் துறக்கவும் வேண்டும். புன்னகையுடன் சூரியன், அவ்வண்ணமே ஆகுக என்றான். இனி என்னை எவர் வெல்ல முடியும் என்றான் தம்போத்பவன். மைந்தா, மாற்றொன்றிலா பெருக்கெனும் ஊழ் உனக்கென உருவெடுக்கும் என்று சொல்லி சூரியன் மறைந்தான். தம்போத்பவன் காலை கதிர் என ஒளிவிடும் 1000 பொற்கவசங்களால் காக்கப்பட்டவனானான். அக்கவசங்களின் அடியில் கடல் அலைகளுக்கடியில் எரிமலை என அவன் உள்ள மணல் கொண்டிருந்தது. அவனை சகசிர கவசன் என்று அசுரகுடியினர் புகழ்ந்தனர். அவன் இருளிலும் ஒளிவிட்டான்.
அணையாத எரிக்கணல் அவன் என்றனர் அசுரர்களின் கவிஞர். விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி கொள்ள எவருமில்லை என்று அறிந்த பின்னரே தன் அரியணையில் அமர்ந்தான் தம்போத்பவன். ஒவ்வொரு நாளும் வெற்றி கொள்ளப்பட முடியாதவரே என்றுதான் அவனை அவன் அவையும் குடியும் அழைத்தது. அவன் குலமொழியின் நூல்களில் அவன் அஜயன் என்னும் பெயரையே கொண்டிருந்தான். தன் அரண்மனையில் 108 முதன்மை தேவர்களும் அணையா சுடராக அகல்களில் எரிய வேண்டுமென ஆணையிட்டான். அவன் ஆணைப்படி தேவர்கள் அங்கு வந்து எரிந்தனர். அதில் ஒரு திரி மட்டும் எத்தனை முறை பற்ற வைத்தும் சுடர் கொள்ளவில்லை. செய்தி அறிந்து வந்து நோக்கிய தம்போத்பவன், அத்தேவன் எவன் என நோக்குக என்றான். அரசே, அவன் தர்மன் என்னும் பெயருள்ள தேவன். அன்னைக்கும் தந்தைக்கும் மாற்ற வேண்டிய கடன்களை கணக்கு வைக்கும் தெய்வம். முதன்மை பிரஜாபதியாகிய தட்சனின் மகள் மூர்த்திகையை மணந்தவன் என்றனர் பூசகர். அவனை சிறை கொண்டு வருக என்று தம்போத்பவன் ஆணையிட்டான். அவன் ஆணைப்படி வைதிகர் வேள்வி செய்து அதில் தர்மனை கொண்டு வந்து நிறுத்தினர். உன் தந்தைக்கும் அன்னைக்கும் பழி செய்தாய், உன்னை நான் ஏற்கவியலாது என்றான் தர்மன். என்னை ஏற்க நீ யார்? நீ என் அடிமை. என் அடி பணிவது வரை இங்கே தொழும்பர் பணி செய் என்றான் தம்போத்பவன். தம்பகிரியின் அழுக்கு நீர் ஓடும் வழியில் ஒரு கல்லில் அவனை கட்டி நிறுத்தினான். நாளும் இந்நகரின் கழிவுகளில் ஆடு. தூய்மை வேண்டுமென்றால் என் அடிபணிந்து அருள் கொள் என்றான். என் கடன் அன்று பிரிதொரு நிலை எனக்கில்லை. ஆணவம் கொண்டவனே கேள். 7 உலகிலும் எந்த ஒரு நெறி வழுவினாலும் ஒன்றிலிருந்து பிரிது என இங்குள்ள அனைத்தும் அழியும். எறும்பு பிணத்தை உண்ணாமலானால் விண்மீன்கள் தடம் மாறும். நீர்த்துளியை ஒளி ஊடுருவாவிடில் கடல்கள் எல்லை மீறும். அந்நெறிகளை காப்பவர்கள் தேவர். மூத்தவரையும் நீத்தவரையும் பேணும் அறம் இங்கு அழியும் என்றால் மானுட மொழி அழியும். மொழி அழிந்தால் அன்பு அழியும். அன்பில்லையேல் வேள்விகள் அழியும். வேள்விகள் அழிந்தால் தேவர்கள் அழிவர். தேவர்கள் அழிந்தால் அனைத்தும் அழியும் என்றான் தர்மன். எனவே நான் என் நெறி விட்டு ஓர் அணுவும் விலக மாட்டேன். தர்மனின் துணைவி மூர்த்திகை தன் கொழுநன் இருக்கும் நிலையை அறிந்தாள். தன் கூந்தலில் சூடிய மலர் மாலையை எடுத்து ஒவ்வொரு மலராக கிள்ளி வீசியபடி, என் நெறிமேல் ஆணை, இம்மலர்கள் ஒழிவதற்குள் இங்கு மூர்த்திகளும் எழுக, இல்லையேல் என் சொல்லால் மூவரையும் சுட்டழிப்பேன் என்றாள். இறுதியில் எஞ்சிய 2 மலர்களை அவள் எறிவதற்குள் அவள் முன் மூர்த்திகளும் வந்தனர். விண்ணளந்தோன் அவளிடம் சொன்னான், உன் ஆணை எங்களை ஆள்க. தவத்தோளே, உன் கருவில் என் ஆழியும் பணிலமும் 2 மைந்தரென பிறப்பர். அவர்களால் சகசிர கவசன் கொல்லப்படுவான். உன் கணவன் உன்னை வந்தடைவான். அவர்களுக்கு நரன் என்றும் நாரணன் என்றும் பெயரிடுக. அவ்வாறே அவள் 2 மைந்தரை பெற்றாள். செந்நிறம் கொண்டவனை அவள் நரன் என்றாள். கருநிறத்தவனை நாரணன் என்றாள். அவர்கள் 2 உடல்களில் எழுந்த ஓர் உயிர் என வளர்ந்தனர். நரனும் நாரணனும் தங்களை இருவரென்றே அறியவில்லை. கோடானு கோடி உடல்களுக்குள் வாழ்வது ஒன்றே. பொறிகளை கொண்டு உடல் அறியும் தன்னைத்தான் அது தானென்று எண்ணி தனித்து எழுகிறது. நரன் தொட்டதை நாரணன் அறிந்தான். நாரணன் உண்டதை நரன் சுவைத்தான். ஒரே இசையை இருவரும் கேட்டனர். மொழியிலிருந்து ஒற்றை பொருளை இருவரும் அறிந்தனர். அவர்களுக்குள் ஒன்று தன்னை ஒன்றென்றே உணர்ந்திருந்தது. அன்னை அவர்களை இருவரென்று சொல்லவில்லை. அவர்களின் தவச்சாலை மாணாக்கரும் அவ்வாறே எண்ணவில்லை. அங்குள்ள மான்களும் மயில்களும் அவர்களை ஒருவரென்றே கண்டன. இருவருக்கும் 7 வயதான போது அவர்களின் தவக்குடிலுக்கு நாரதர் வந்தார். இளையோர் அவருடன் இசையாடி சொல்லாடி மகிழ்ந்திருக்கையில் அவர் இயல்பாக, உங்களில் எவர் எந்த தவம் செய்ய போகிறீர்கள் என்றார். புரியாது விழித்த இளையோரை நோக்கி, ஒவ்வொருவரும் அவர் செய்ய போகும் தவம் என்ன என்பதை தெரிவு செய்தாக வேண்டும் இளையோரே என்றார் நாரதர். சிலருக்கு தவம் என்பது விரிதல், சிலருக்கு குவிதல். சிலர் சொல்லில் தவம் செய்வார்கள், சிலர் செயலில் தவம் செய்வார்கள். வென்றும் இழந்தும் சென்றும் அமர்ந்தும் இணைந்தும் தனித்தும் தவங்கள் செய்யப்படுகின்றன. பாதைகள் பல, எய்துவதுதான் ஒன்று. நாங்கள் ஒற்றை தவத்தையே தெரிவு செய்கிறோம் என்றனர் சிறுவர். ஏனென்றால் நாங்கள் ஒருவரே. நாரதர் புன்னகைத்து, நீங்கள் உடலால் இருவர் இளையோரே, எனவே உள்ளத்தாலும் இருவரே. எங்கள் உடல் 2 என்பதை அறிவோம். ஆனால் ஒரே உள்ளம் ஏன் அதில் வாழக்கூடாது என்றனர்.
உடல் செய்யும் பிழைகள் உள்ளத்தை அடையும் என்றால் உடல் வேறு உள்ளம் வேறல்ல. உடல் என்பது பருவடிவ உள்ளம், உள்ளம் நுண்வடிவ உடல் என்றார் நாரதர். உங்கள் உடல்கள் வெவ்வேறு. இவர் கருநிறம் கொண்டவர், மற்றவர் செந்நிறம். இவர் உடலோ கூர்மையும் விரைவும் கொண்டது, அவர் உடலோ நுண்மையும் முழுமையும் கொண்டது. உடல்கள் தேரும் தவம் என்ன என்பதே உள்ளத்தின் பாதையாகும் என்று நாரதர் சொன்னார். ஒரு தேர்வு வைக்கிறேன். உங்கள் உடல் செல்லும் வழி என்ன என்பதை அப்போது அறிவீர்கள். நாரதர் அவர்களை காட்டுக்குள் அழைத்து சென்றார். அங்கே புதர் நடுவே இருந்த செம்போத்தின் கூட்டில் இருந்த ஒற்றை குஞ்சை நோக்கி கருநாகம் ஒன்று வாய்ப்பிழந்து கவ்வச் சென்றதை அவர்கள் கண்டனர். ஆ என்று ஒன்றாக அலறியபடி அவர்கள் அதை நோக்கினர். அறியாது நரன் அருகே கிடந்த கல்லொன்றை எடுத்து அதன் மேல் எறிந்தான். அக்கணத்திலேயே நாரணன் இடியோசையை நாவால் எழுப்பினான். திகைத்தெழுந்த நாகத்தின் படம் மீது கல்பட்டது. துடித்துச் சுருண்டு அது புதரில் இருந்து கீழே விழுந்தது. அருகே ஓடிச் சென்ற இருவரும் அக்குஞ்சை எடுத்து அன்புடன் இறகு நீவி மீண்டும் கூண்டில் வைத்தனர். நாரதர் புன்னகையுடன், இப்போது அறிந்திருப்பீர் இளையோரே, உங்கள் உள்ளம் செல்லும் வழி வெவ்வேறு. கல் தேர்ந்தவன் வில்லை எடுத்து பொருள் வெளியென விரிந்த இவற்றை இலக்காக்கட்டும். சொல் தேர்ந்தவன் தன்னுள் நுழையட்டும் என்றார். அவர்கள் தலை வணங்கினர். வடக்கே மேருமலையின் அடியில் ஹரண்யதலம் என்னும் மலையடிவாரம் உள்ளது. அங்கு சென்று நாரணன் தவம் இருக்கட்டும். தெற்கே சிலாமுகம் என்னும் காடு உள்ளது. அங்கே நரன் வில் பயிலட்டும் என்றார் நாரதர். அன்றே அவர்கள் ஒருவரை ஒருவர் உடல் பிரிந்தனர். நாரணன் தன்னுள் நோக்கி அமர்ந்தான். அடைதலை ஆதலை இருத்தலை எஞ்சுதலை கடந்தான். எங்கும் இருக்கும் ஒன்றென ஆகி அங்கிருந்தான். நரன் அருகிருக்கும் இலக்கை நோக்கி அம்புகளை தொடுக்க கற்றான். இலக்குகள் அகன்று அகன்று செல்ல அவன் உலகம் விரிந்தது. இலக்குகள் அற்ற வெறுமையில் ஒரு கணம் அவன் அம்புகள் என்றால் என்ன என்று அறிந்தான். பன்னிரு படைக்களம் 18வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.